ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான நாளிலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே ஒரு தேவ செய்தியை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தமது ஆலோசனையின்படி நடத்துகிறவர். அவருடைய ஆலோசனையின்படி. அப்ப அந்த ஆலோசனையை கேட்டு நடந்து கீழ்ப்படிந்து வந்தால் மகத்தான மாபெரும் அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 16:7 சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. முதல்ல எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு இல்லையா, அந்த கர்த்தரை வாயை திறந்து எல்லாருக்கும் முன்பா துதிக்கணும். அது பாதி பேர் துதி சொல்றதுனாலே கஷ்டம். 4 பேர் பார்த்துருவாங்களோன்னு ஸ்தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்து வல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது சங்கீதம் 73:24 பாருங்களேன். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையினால் ஏற்றுக்கொள்வீர். அந்த ஆலோசனையில் பிறகு என்ன நடத்துறாரு. முடிவு என்ன தெரியுங்களா? மகிமையான காரியம். ஹல்லேலூயா. நம்ம இடையில வர இடை செருகுகள், சில பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீரை கண்டு பாதியில் நின்றுறாங்க பாதி பேர் இல்லைங்களா? இந்த போராட்டத்தை தாண்டி போகணும். அது ஆண்டவர் சொன்னார் 16:33 யோவான்ல, உலகத்திலே உபத்திரவம் உண்டு, இல்லைன்னா உண்டு, திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. அப்ப உலகத்தை ஜெயித்த ஜெயகிறிஸ்தனோடு இருப்பதினாலே நிச்சயமாகவே என்னை நடத்தி மகிமையினால் முடி சூட்டுவார். அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா 32:8 சங்கீதம் பாருங்களேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வழி சொன்னா போதாதாங்க, இந்த வழியா போப்பா அந்த வழியா போப்பான்னு சொன்னா போதுமே. ஆனா என்ன சொல்றாரு? தகப்பனை விட தாயை விட ஒரு படி மேல, உங்கள் மீது என் கண்ணை வைத்து. நான் நல்லவனா கெட்டவனா எப்பேற்பட்டவன் தெரியும். ஆனா என்ன சொல்லிட்டாரு? உன் கண்ணை, அவருடைய கண்ணை என் மேல வைக்கிறேன்ட்டார் பாருங்க. எவ்வளவு பாக்கியமான வார்த்தை இல்லையா? இதுக்கே 1000 கோடி 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 ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த கண்ணை வச்ச பிறகு நமக்கு முன்னால மாந்திரிய கண்ணு, மந்திர கண்ணு, தந்திர கண்ணெல்லாம் வேலை செய்யாது. தைரியம் பாருங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 33:16 சொல்லுகிறது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவான் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். அதாவது நான் பெரிய பராக்கிரமசாலி, பயங்கரமான சாலி, பணம் பலம் படபலம் சொல்றத நிறுத்து, அதை விட்டுறணும். எல்லாம் கர்த்தருடையது. அவரே என்னை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர். அதான் எரேமியா 9:23 சொல்லுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். முடிஞ்சு போச்சுங்களா? வேண்டாம், விட்டுடு. அதான் சும்மா நாங்க 3 தலைமுறை 4 தலைமுறை 30 அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கு கர்த்தர் அவர் ஆலோசனை நடத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? 44:6 சங்கீதம், என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அதான் முக்கியம். என் படிப்போ, என் அந்தஸ்தோ, என் பணமோ, என் வயசோ, என் வாய்ஸோ, என் ஜாதியோ, மதமோ என்னை உயர்த்துவதில்லை, நடத்துவதில்லை, வழி வைப்பதில்லை, வழி கொடுப்பதில்லை. வேற என்ன வழி? அதான் முக்கியம். பாருங்களேன். 21:31 நீதிமொழி 21:31, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா எல்லாம் உண்டு, ஜெயம் கர்த்தரால் மட்டுமே. எனக்கு ஆலோசனை தந்து நடத்துகிற தெய்வம் என்னை ஜெயத்தோடு நடத்துகிறார், வெற்றியாய் முடிசூட்ட விரும்புகிறார். கிறிஸ்துக்கள் எப்பொழுதும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அதனால 48:17 ஏசாயால சொல்லுகிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. அதான் பாருங்களேன். அதுதான் என்ன அவரு நடத்தணுங்க. என் ஜாதியோ, என் மதமோ, என் குலமோ, என் கோத்திரமோ, என் படிப்போ, என் பாசோ, என் அந்தஸ்தோ, என் சபையோ நான் நடத்தக்கூடாது. என்னை நடத்துவது என் ஆண்டவராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது மேன்மையான அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்ட பிள்ளையோட வாழ்க்கையில தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை தருவீராக, மேன்மையான ஆசீர்வாதங்களை தருவீராக. எல்லா தடைகளை முறித்து போடுங்க. ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வளமான நாமத்தினால என் தேவனது செய்யும்படியா திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் எல்லாம்.